சாட்சிக்கு பயந்து சொல்லுவோம், அல்லாவை பயந்து முன்னிறுத்தி சொல்லுவோம். அந்த உதுஹியத் என்று சொல்லக்கூடிய குர்பானி பிராணி அறுத்து பலியிடக்கூடிய பொருளாதாரம் இல்லாதவர்கள் இல்லாதவர்கள் என்ற நோக்கே அவர்களுக்கு கடமை இல்லை, அவர்கள் மீது நிர்பந்தமும் இல்லை. ஆனால் எத்தனை செலவுகளை செய்து வருகின்றோம். பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய விஷயத்தில் வீட்டிற்காக, வியாபாரத்திற்காக, தொழிலுக்காக, வாகனத்திற்காக, மகளின் திருமணத்திற்காக, மகளின் படிப்பிற்காக, பிள்ளைகளுடைய கல்விக்காக, என்ன வீட்டு விசேஷங்களுக்காக, விருந்துக்காக என்று பல ஆயிரங்களை லட்சங்களை செலவு செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் எத்தனையோ இழப்புகள், கடையில தொழில் நஷ்டம், தீ விபத்து என்று பல நஷ்டங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஆனால் அல்லாஹ் சொன்ன அந்த இபாதத்தை, அல்லாஹ்வுடைய கட்டளையை, அந்த குர்பானியை, உதுஹியத்தை கொடுப்பதற்கு நமக்கு மனது வரவில்லை என்று சொன்னார். அதற்கான சூழல், அதற்கான வாய்ப்பு, அதற்கான பொருளாதாரம் எல்லாம் இருந்தும் கூச்சம், வெட்கம், பலவீனம், என்ன இதெல்லாம் செய்யணுமா என்பது மாதிரியான ஒரு பலவீனத்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன? உதுஹியத் விஷயத்தில், குர்பானுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன? நீங்கள் அறுத்து பலியிடக்கூடிய பிராணியினுடைய மாமிசமோ ரத்தமோ அல்லாஹ்வை ஒருபோதும் சென்றடையாது. சுப்ஹானல்லாஹ். இபாதத் என்பது அப்படித்தான். எந்த தேவையும் கிடையாது அல்லாஹ்வுக்கு. காரணம் அல்லாஹ் ஸமத், அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவர். நமது தொழுகை, நமது நோன்பு, நமது ஜகாத், நமது சதகா, நம்முடைய ஹஜ், நம்முடைய உம்ரா, நம்முடைய ஹதியா, நம்முடைய எல்லாம் எதுவும் எத்தனை 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 இபாதத்துகளை நாம் அல்லாஹ்வுக்காக செய்தாலும் அது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. காரணம் அல்லாஹ் தேவையற்றவர், நாம் தான் தேவையுடையவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய நிஅமத், அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ் தரக்கூடிய பொருளாதாரம், அல்லாஹ்வுடைய காற்று, அல்லாஹ்வுடைய நீர், அல்லாஹ் இந்த உடல், இந்த உடலில் கூடக்கூடிய உயிர் எல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்தது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நாம் தான் தேவையுடையவர்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் எல்லாவற்றையும் பெற்று விட்டு, எல்லா நியமச்சங்களையும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அனுபவித்து விட்டு எந்த நன்றியும் செலுத்தக்கூடிய இடத்தில் நாம் இல்லை. அல்லாஹ் சொல்வதை போல அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை நீங்கள் மனித சமூகமே கணக்கெடவே என்றால் ஒருபோதும் சாத்தியமில்லை. லா துஷ்ருஹா, ஒருபோதும் கணக்கிடவே முடியாது. அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக இந்த மனிதன் அநியாயக்காரனாகவும் நன்றி கெட்டவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் என்று சொன்னார். ஏன் மனது வருவதில்லை? அல்லாஹ் நம்மீது சுமத்தி ஒரு கட்டளை, ஒரு இபாதத்தை நிறைவேற்றுவதற்குண்டான எண்ணம் ஏன் வழங்குவதில்லை? அல்லாஹ்வை பற்றிய பயம் இல்லை, மரணத்தை பற்றிய பயம் இல்லை, மண்ணறையில் போய் நாம் கிடக்கப் போகின்றோமோ என்பதை பற்றி பயமில்லை, மறுமை நாளில் அல்லாஹ் என்னை நிறுத்தி விசாரிப்பானே என்ற பயம் இல்லை. அல்லாஹ்வை பற்றி பயம் இருந்திருந்தால் அல்லாஹ்வுடைய விசாரணை, அல்லாஹ்வுடைய பிடியை, அல்லாஹ்வுடைய தண்டனையை, அல்லாஹ் நமக்காக தயார் செய்து வைத்திருக்கின்ற அந்த நரகத்தின் படு பயங்கரமான காட்சிகளை நாம் நினைத்திருந்தால், பயந்திருந்தால் என்ன ஜக்காத்து கொடுத்திருப்போம், தொழுகை நிறைவேற்றி இருப்போம், வட்டி வாங்காமல் இருந்திருப்போம். இந்த வரக்கூடிய துல்ஹஜ் மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக இந்த நேரம் குர்பானி பிராணியையும் நாம் வாங்கியிருப்போம். வாங்காதவர்கள் இன்ஷா அல்லாஹ் வாங்குவதற்குண்டான முயற்சிகளை நாம் செய்வோம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தந்த இந்த வாழ்க்கை, அல்லாஹ் தந்த இந்த துனியாவுடைய வாழ்க்கை நம்முடைய இஷ்டப்படி, நம்முடைய விருப்பப்படி இந்த பூமியில் வாழ்வதற்கும் தரப்பட்ட வாழ்க்கை அல்ல. மாறாக எப்படி அல்லாஹ்வுடைய தூதர்கள் அல்லாஹ் செய்த சோதனைகள் வெற்றி பெற்றார்களோ அதுதான் தியாகம். நினைச்சு பாருங்க,